ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கு வந்திருப்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வந்துட்டார்னு அர்த்தம். சார் 19ஆம் தேதி தானே சார் வர்றார், அதற்கான விளைவு ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருப்பதனால் 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட நன்மை. அந்த 3 ராசிகள் எவை? கடகம், லாபம் பெருகும் எல்லா வகையிலும். தனுசு, எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். மீனம், எதிர்பாராத உதவிகள் வரும். எதிரிகள் கூட உதவி செய்வார்கள். அந்த அளவிற்கு நன்மைகள் பெருகும். இந்த 3 ராசிக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த ஆனி மாதம் முழுக்க. ஆமாம், அதாவது ஜூன் 15லிருந்து ஜூலை 15 வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை இந்த 3 ராசிகளுக்கு செவ்வாய் செய்ய போகிறார், உறுதி. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். திருவாதிரையினுடைய தலைவர் ராகு. அதனால் இன்றைக்கி சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் போட்டு வழிபட்டால் நல்லது. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க நல்லது. குறிப்பாக சாயந்தர நேரம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வீட்டில் அம்மன் படத்துக்கும் விநாயகர் படத்துக்கும் ஒரு தீபம் போட்டு ஓம் புன்னாக கௌரியே போற்றி, புன்னாக கௌரியே போற்றி இந்த மந்திரத்தை கொஞ்சம் நேரம் சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் சொல்லி தீப தூபம் காட்டி வழிபடுவது நல்லது, வீட்டுக்கு நல்லது. மேஷராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. திங்கள் செவ்வாய் 2 நாளும் நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை மஞ்சள், செவ்வாய். நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ராத்திரி சந்திரன் கண்ணில் படுதான்னு தேடணும், தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சொல்லிவிடுங்க. ஏன்னா சந்தோஷத்துலேயும் நிம்மதி போயிடும். ஆமாம், பசிக்காது, தூக்கம் வராது. அதனால் 2 நாளும் மகாபாரதம் பேசுகிறது. சோ எழுதியிருக்கிற புஸ்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. கிரி புத்தக நிலையம் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா பாருங்கள், அங்கே கிடைக்கும். கேட்டு பாருங்க, படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தை. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்திடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்காரனே இருகளை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். வீண் செலவிற்கு கவனம். பண விஷயத்தில் நிதானம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? இன்னைக்கு மிருகசீரிடம், திங்கக்கிழமை அன்னைக்கு. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை, நிதானம். அனுகூலமான எண் 1 தெற்கு, வெள்ளை, திங்கள். 3 தெற்கு, சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுதான், காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடணும், முருகப்பெருமானுக்கு. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட வைக்கணும். ஓம் சோமனே போற்றி, சொக்கனே போற்றி, ராமனே போற்றி, பூமனே போற்றி. பூமன்னா செவ்வாய், பௌமன் அதனுடைய மருதான். மருனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பௌமன் அதுக்கு தான் பூமன். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கலாம், 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் கெடுதல் வராது, தோல்வி வராது, உறுதி. தினராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் அவங்களோட பிறவி குணமான பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. மிருகசீரிட நட்சத்திரங்கிறதுனால மொத்தத்தில் சூப்பர், பிரமாதம், வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு, பச்சை வெள்ளை, திங்கள். 2, 9 வடக்கு கிழக்கு, சிவப்பு மஞ்சள், செவ்வாய். நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ராத்திரி சந்திரன் கண்ணில் படுதான்னு தேடணும், தீபம் காட்டணும்.
2 நாளும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சொல்லிவிடுங்க. ஏன்னா சந்தோஷத்துலேயும் நிம்மதி போயிடும். ஆமாம், பசிக்காது, தூக்கம் வராது. அதனால் 2 நாளும் மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புஸ்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. கிரி புத்தக நிலையம் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா பாருங்கள், அங்கே கிடைக்கும். கேட்டு பாருங்க, படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தை. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசி ஆற்றிடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய், பொதுவாகவே திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்களுக்கு ரொம்ப பொதுவாக கெட்டது இருக்காது. இந்த 2 நாளும் நல்லது நிறைய இருக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. 3 நட்சத்திரத்திற்கும் சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே நிம்மதி, உயர்வு. அனுகூலமான எண் 6, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 1, 4, தெற்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் சூப்பர். அப்புறமும் வர்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிற நிம்மதி, உயர்வு கிடைக்கிறது. அதாவது நல்லா இருக்குது, அவ்வளோதான். செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து அதனோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டி இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை ராத்திரி சந்திரன் கண்ணில் படுதான்னு தேடணும், தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சொல்லிவிடுங்க. ஏன்னா சந்தோஷத்துலேயும் நிம்மதி போயிடும். ஆமாம், பசிக்காது, தூக்கம் வராது. அதனால் 2 நாளும் மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புஸ்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. கிரி புத்தக நிலையம் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா பாருங்கள், அங்கே கிடைக்கும். கேட்டு பாருங்கள், படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தை. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசி ஆற்றிடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். அலட்டல் வேணாம், கர்வம் வேணாம், திமிர் பேச்சு வேண்டாம். நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பணிஞ்சு இருக்கணும். கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, திங்கள். 7, வடக்கு, பச்சை, செவ்வாய். 2 நாட்களும் பொறுமை, நிதானம், கவனம். நேயர்களே, 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுதான். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடணும், முருகப்பெருமானுக்கு. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட வைக்கணும். ஓம் சோமனே போற்றி, சொக்கனே போற்றி, ராமனே போற்றி, பூமனே போற்றி. பூமன்னா செவ்வாய், பௌமன் அதனுடைய மருதான். மருனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பௌமன் அதுக்கு தான் பூமன். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கலாம், 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் கெடுதல் வராது, தோல்வி வராது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை நல்லா இருக்கு. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உங்களோட நிதானம், பொறுமை 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். திங்கள் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் குழப்பம், தடுமாற்றம் 3 நட்சத்திரத்துக்கும் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 1, வடக்கு, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சாரங்கமே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்தி அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் கொஞ்சமாவது. இதெல்லாம் திங்கக்கிழமை பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. எதுலேருந்து? திருஷ்டியிலேருந்து. ஏகப்பட்ட திருஷ்டி திங்கக்கிழமை உங்களுக்கு. ஆம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெடுதல் வராது, தோல்வி வராது, உறுதி. இது செவ்வாய்க்கிழமைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம்.
பிரமாதம், கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். 2 நாளுமே உங்களோட பிறவி குணமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகள் கூட உதவி செய்வாங்க. அதுதான் உங்களோட சிறப்பு. என்ன திங்கக்கிழமை 9 மணி வரைக்கும் முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் காலையில். அதுக்கப்புறம் சூப்பர். திங்கக்கிழமை ராகு காலம் முடியட்டும். அதுக்கப்புறம் கலக்கிறீங்க, கில்லி சும்மா பிரமாதம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் காலையில் 9 மணிக்கு அப்புறம். 2, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டி இந்த 2 நாளும் உங்கள் மேலே இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை ராத்திரி சந்திரன் கண்ணில் படுதான்னு தேடணும், தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சொல்லிவிடுங்க. ஏன்னா சந்தோஷத்துலேயும் நிம்மதி போயிடும். ஆமாம், பசிக்காது, தூக்கம் வராது. அதனால் 2 நாளும் மகாபாரதம் பேசுகிறது. சோ எழுதியிருக்கிற புஸ்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. கிரி புத்தக நிலையம் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா பாருங்கள், அங்கே கிடைக்கும். கேட்டு பாருங்க, படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தை. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்திடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் அனுஷம் கேட்டை விசாகம் 4 திங்கள் செவ்வாய் 2 நாளும் வழிபாடு முக்கியம். முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ரொம்ப ரொம்ப பொறுமை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம் சார், அனுஷத்துக்கு ஒரு நாளைக்கு, கேட்டைக்கு ஒரு நாளைக்கு, விசாகம் 4க்கு ஒரு நாள் அப்படி நாங்கள் சொல்கிறது இல்லை. எங்கள் கணிப்பில் அது சரியில்லை, சரியாக வராது. அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்திற்கும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் இல்லை இல்லை இல்லை. நேயர்களே, 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுதான், காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடணும். முருகப்பெருமானுக்கு 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட வைக்கணும். ஓம் சோமனே போற்றி, சொக்கனே போற்றி, ராமனே போற்றி, பூமனே போற்றி. பூமன்னா செவ்வாய், பௌமன் அதனுடைய மருதான். மருனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பௌமன் அதுக்கு தான் பூமன். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கலாம், 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. 2 நாளும் கெடுதல் வராது, தோல்வி வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பர். 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலகிறீங்க, உங்கள் பெருந்தன்மை அறிவு எல்லாமே ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். கோபம் அதிகமாக இருக்காது. அது உங்களோட மிகப்பெரிய பலவீனம். இந்த 2 நாளும் கோபம் இருக்காது, சாந்தம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய். செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் பயிற்சி 3 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கும். அந்த 3 ராசியில் 1 உங்களுது. அப்புறம் என்ன? ஆமாம், 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார். அதனால் எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். நல்லது, சூப்பர், வெற்றி. 2 நாளும் நல்லா இருக்கு. நேயர்களை 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். பிறைநிலா தென்படுதா பாருங்கள். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரது படித்து பார்க்கணும். துர்கா சப்த சதி அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, அல்லது கூகுளில் போடுங்க, ஸ்லோகம் வரும், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்காது. மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இருக்கிறது. 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள், உயர்வு, நிம்மதி. கலகிறீங்க, லாபம் பெருகும், நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. 2 நாளும் வெற்றி உண்டு, நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நேயர்களை 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். பிறைநிலா தென்படுதா பாருங்கள். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரது படித்து பார்க்கணும்.
துர்கா சப்த சதி அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க அல்லது கூகுளில் போடுங்க, சுலோகம் வரும், படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்காது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 2 நாளும் நல்லது. உயர்வு, நிம்மதி கலக்கிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆம், அப்புறம் என்ன, கலங்குங்க. அனுகூலமான எண் 5, 6 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள் திங்கள், 3, 7 வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு செவ்வாய். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். பிறை நிலா தென்படுதா பாருங்கள். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரது படித்து பார்க்கணும். துர்கா சப்த சதி அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க அல்லது கூகுளில் போடுங்க, சுலோகம் வரும், படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்காது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே நல்லா இருக்கு. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு, நல்லது. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, பெருந்தன்மை எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். செவ்வாய் பயிற்சி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்கிறார். எனவே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், கலக்குறீங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள் திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை சிவப்பு செவ்வாய். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். பிறை நிலா தென்படுதா பாருங்கள். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரது படித்து பார்க்கணும். துர்கா சப்த சதி அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க அல்லது கூகுளில் போடுங்க, சுலோகம் வரும், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்காது. நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம். கன்னி ராசிக்கு மட்டும்தான் மாறுது. அதாவது திங்கட்கிழமை நல்லா இருக்குது கன்னிக்கு, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. மற்றபடி மீதி உள்ள அத்தனை ராசிகளுக்கும் 2 நாளும் ஒரே மாதிரியான பலன்கள் தான். விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம், ஆமாம் 2 நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.